வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது தான் பார்க்க போறோம். போன லெசன்ல பார்த்தது ஒரு கண்டினியூவஸ் கான்வர்சேஷன் பார்த்தோம். இது அப்படி இல்லை. ஒரு கொஸ்டினுமே ஒரு ஆன்சர், அந்த ஆன்சரை ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸா ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேர்ட் ஆர்டர் நம்ம போடணும் கரெக்டா. ஜென்ரலாவே கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ற போது verb முதல்ல போட்டுட்டு சப்ஜெக்ட் அப்புறமா போடுவோம்ல. பட் there are some questions where the question word itself is the subject. அந்த மாதிரி question wordே சப்ஜெக்டா வரும்போது verb நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாம do does did எல்லாம் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணாம அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்ம் போடுவோமோ அதே ஃபார்மா போடுவோம். ஸோ அதை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, verb பிராக்கெட்ஸ்ல கொடுத்துருக்கு, கொஸ்டின் வேர்டையும் கொடுத்துருக்கு. நம்ம அதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்பர் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒரு 2 கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மீதியெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. நான் அதுக்கு முன்னாலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சப்ஜெக்ட் கொஸ்டின்னா என்ன, ஆப்ஜெக்ட் கொஸ்டின்னா என்னங்கிறத. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்கலாமா? இதுவும் அதே புக்ல இருந்து எடுத்திருக்கிறேன். எக்ஸசைஸ் 97 essential English grammar, Cambridge University Press, Helen Naylor and Raymond Murphy சேர்ந்து எழுதின சப்ளிமெண்டரி எக்ஸசைசஸ் புக்ல இருந்து எக்ஸசைஸ் 97 பார்க்குறோம் இப்போ. ஓகே, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக்கோடைய பேரு, ஆத்தர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்க இந்த புக்கை வாங்கி வேற எக்ஸசைசஸ் கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்சர்ஸ் புக்குக்கு பின்னாலே இருக்கு. ஓகே, ரைட், ஷால் வி ஸ்டார்ட்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த 2 கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கிறேன்ல, who called you, who did you call? இந்த 2 கொஸ்டின்ஸை நல்லா பாருங்க. who called you ல சப்ஜெக்ட் என்ன? who தான் சப்ஜெக்ட். இது நீங்க தமிழ்ல நீங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா யார் உன்னை அழைத்தது. இந்த ஹூக்கு அர்த்தம் யார், ரைட்? யார் உன்னை அழைத்தது. நான் சும்மா ஃபுல்லுமே எழுதுறேன், ரைட், ஜஸ்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப யார்னு வருது, யார்னு இருந்தா சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இது இந்த கொஸ்டினுக்கு ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்காது, ரைட்? who called you, யார் உன்னை அழைத்தது. he called me, they called me அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் இருக்குதுல்ல, அந்த இந்த கொஸ்டினுக்கு வர்ற ஆன்சர், அதுல he called me, they called me என்ன சொன்னாலும் அந்த he they தான் சப்ஜெக்ட்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? இந்த he தான் சப்ஜெக்ட், they தான் சப்ஜெக்ட். my manager called me, his brother called me என்ன சொன்னாலும் அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் இந்த whoங்கிற கொஸ்டின் வேர்டுக்கு தான் ஆன்சரா இருக்குது, ரைட்? அப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். சில நேரம் சில பேருக்கு கொஸ்டின்ல சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க தெரியாம இருக்கும். எந்த கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் வேர்டு சப்ஜெக்ட் அப்படின்னு தெரியாம இருக்கும். ஸோ அப்ப நீங்க அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லி பார்த்து ஆன்சர்ல அந்த வர்ற வேர்டு சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா, அது ஹூக்கு ஆன்சரா இருந்துச்சுன்னா ஹூ தான் சப்ஜெக்ட். அடுத்த கொஸ்டினை பாருங்க, நான் வேணும்னே ஹூ இருக்கிற மாதிரியே எழுதியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம ஹூம் வச்சும் கேட்கலாம், whom did you callனு கேட்கலாம், who did you callும் கரெக்ட் தான், ரைட்? ஸோ ஹூ சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அர்த்தம் என்ன? நீ யாரை அழைத்தாய், ரைட்? ஸோ அப்ப இந்த ஹூக்கு அர்த்தம் யாரைன்னு வருது. இது நீங்க எழுதுனீங்கன்னா தமிழ்ல யாரைன்னு தான் போட முடியும். நீ யார் அழைத்தாய்ன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல, ரைட்? இது நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப யாரை, இப்ப இங்க நீ தான் சப்ஜெக்ட், யாரை தான் ஆப்ஜெக்ட், இது verb. இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லி பாருங்க இந்த கொஸ்டினுக்கு. யாரை கூப்பிட்டேன்? I called him, நான் அவனை அழைத்தேன், ரைட்? இதுல உங்களுக்கு நல்லா தெரியும் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். ஸோ இந்த அவனைங்கிற him இந்த யாரைக்கு தான் ஆன்சரா இருக்கு. இந்த யாரை என்னது இங்க இங்க இருக்கு, இது சப்ஜெக்டா இல்ல. இந்த கொஸ்டின்ல சப்ஜெக்ட் என்ன? யூ தான் சப்ஜெக்ட், ரைட்? ஸோ இங்க யூ சப்ஜெக்ட்,
who object. இப்போ who வந்தாலே அது சப்ஜெக்டா தான் இருக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல who வந்து ஆப்ஜெக்ட்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஏன்னா யூ சப்ஜெக்ட்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ இங்க who மட்டும் இல்லை, வாட் வச்சும் நீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், வாட் வந்து சப்ஜெக்ட் கொஸ்டின்லையும் வரும், ஆப்ஜெக்ட் கொஸ்டின்லையும் வரும். அது மாதிரி எல்லாம் இப்போ நம்ம எக்ஸசைஸ்லேயே பார்ப்போம். ஸோ அந்த சென்டென்சஸை நான் எக்ஸசைஸ்ல வர சென்டென்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த விஷயம் ஒன்னொன்னா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸை பண்ணுவோம். ஒரு 9 சென்டென்சஸ் இருக்கு. நீங்க உங்களோட ஸ்கோரை காமெண்ட்ஸ்ல எப்பயும் போல ஷேர் பண்ணுங்க. போன வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. 8 கொஸ்டின்ஸ்க்கு 8 out of 8 வாங்கினவங்க, 7 out of 8, 6 out of 8 எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. வெரி குட், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். எஸ், ஸோ உங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கூட கேட்டிருந்தீங்க. சில கொஸ்டின்ஸ்ல இப்படி சொல்லலாமா, இது கரெக்டானலாம், அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். நீங்க முதல்லயே இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா திருப்பி ஒரு தடவை போய் இந்த காமெண்ட்ஸை பார்க்கலாம். அங்க இருந்தும் கொஞ்சம் நீங்க விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ரைட், let's start. Number 1. Yeah, let me just read the instructions. Complete these subject and object questions. Use the verb in brackets. Now, A. There are some beautiful flowers on the table. இதான் A சொல்ற விஷயம். அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் B ஒரு கொஸ்டினை கேட்கறாங்க. அப்படிதான் இருக்கும் இது முழுசுமே. ஓகே, there are some beautiful flowers on the table. டேபிள்ல கொஞ்சம் அழகான பூக்கள் இருக்கின்றன. இப்ப B என்ன கேட்கறாங்க? Who dash there? Put is the verb. ஓகே, இப்ப நம்ம என்ன கேட்கலாம்? யார் அது அங்க வச்சது? இந்த பூவை டேபிள்ல வச்சது யாரு? ரைட், அப்ப இங்க who தான் சப்ஜெக்ட். அப்ப இது இன்னொரு விஷயம். இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிலாம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க டேபிள்ல பூவை வச்சாதானே இப்ப டேபிள்ல பூ இருக்க முடியும். ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். டேபிள்ல பூ இருக்குன்னு சொல்லும் போது பூ இருக்கு, பூக்கள் இருக்கின்றன. நம்ம ஜென்ரலா நம்ம தமிழ்ல பேசும்போது பூக்கள் இருக்கின்றனன்னு சொல்ல மாட்டோம். நிறைய பூ இருந்தா கூட நிறைய பூ இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ரைட், ஒருமையில தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் நானும் அப்படி சொல்றேன் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஓகே, பட் ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கா, ஆனா வச்சது பாஸ்ட் தானே, யாரோ அங்க வைக்க போய் தானே இருக்கு. அப்ப இதை பாஸ்ட் டென்ஸ்னு நீங்க எடுத்துக்கிட்டு பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். யார் அங்க வச்சா? Who put them there? Now listen carefully. Who subject, put verb, them the object. இதுதான் கரெக்டான வேர்ட் ஆர்டர் இந்த கொஸ்டினுக்கு. ஏன்னா இங்க who தான் சப்ஜெக்ட். அப்ப வேர்பை நீங்க who did put themலாம் எழுதிடக்கூடாது. பாஸ்ட் டென்ஸ்னா did போட்டு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணுமே அப்படின்லாம் did put எல்லாம் இந்த கொஸ்டினுக்கு போடக்கூடாது. எப்போ போடலாம்னா டிட்டுக்கும் புட்டுக்கும் நடுவுல ஒரு சப்ஜெக்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்க அந்த மாதிரி வேர்பை ஸ்பிளிட் பண்ணணும். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் டூ இட். ஓகே, who put them there? அதான் கொஸ்டின். ரைட், உங்களுக்கு அந்த what is that nursery rhyme? Ding dong bell, pussy's in the well, who put her in? இந்த ரைம் ஞாபகம் இருக்கா? சரி, ரைம்ஸ்ல இருந்து நிறைய நீங்க லேர்ன் பண்ணலாம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். கேட்டிருக்கீங்களா? நீங்க புது சப்ஸ்கிரைபரா இருந்தா உங்களுக்கு இது புது விஷயமா இருக்கும். ஸோ அப்ப புசி இஸ் இன் த வெல், ஒரு கிணத்துக்குள்ள கேட் இருக்கு. யார் அதை கிணத்துக்குள்ள போட்டா? who put her in? little Johnny Thin. who pulled her out? அதுவும் அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின். who pulled her out? யார் வெளியில எடுத்தா? அப்பயும் did pull எல்லாம் இல்லை, வெறும் pulled தான் இருக்கு. அதை பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கொஸ்டின்ஸ் எல்லாம். ரைட், who pulled her out? I think that's some name. ஏதோ ஒரு நேம், லிட்டில் டாமி. ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் டாமி ஸ்டவுட், அந்த மாதிரி ஏதோ இருக்கும். ஓகே, நல்ல ரைம். ரைட், number 2. Now, I went to the cinema last night. நேத்து நான் சினிமாக்கு போனேன். ஸோ இந்த இங்கிலீஷ்ல நீங்க எப்பயுமே சினிமாவை வந்து ஒரு பிளேஸா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, it is not the film, it is not the movie, it is the place where you watch the movie. Okay, I went to the cinema last night. அதுக்கு B என்ன கேட்குறாங்க? C தான் verb, you what இருக்கு. அப்ப இது ரெண்டையும் வச்சு
நம்ம ஒரு நல்ல கொஸ்டின் இதுக்கு பொருந்துற மாதிரி யோசிச்சு பாருங்க. என்ன பார்த்த அப்படின்னு கேக்குறது தான் கொஸ்டின். வாட் டிட் யூ see? வாட் டிட் யூ see? ஸோ இங்கே நம்ம did see எல்லாம் போடுறோம். ஏன்? பிகாஸ் you is the subject. What is the object? What இங்க சப்ஜெக்ட் இல்ல ஆப்ஜெக்ட்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டுப்பாங்க. ஏன்னா இந்த சி verb எல்லாம் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தா நம்ம அப்படிதான் ஒரு கொஸ்டினை கேட்க முடியும். இங்க இந்த வாட் வந்து நம்ம என்னன்னு தான் நம்ம கேட்போம். என்ன பார்த்தேன்னு தான் கேட்போம். எதனை பார்த்தாய்ன்னு கேட்க மாட்டோம். ஓகே ரைட்? யாரை மாதிரி இங்க வந்து வாட்டுக்கு எதனைன்னு சொல்றது இல்லை, என்னன்னே தான் கேட்போம். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் தி ஆப்ஜெக்ட் அண்ட் நாட் த சப்ஜெக்ட். ஏன்னா யூ தான் சப்ஜெக்ட். நீ என்ன பார்த்த? நான் ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தேன். ரைட்? அப்ப நீங்க இதுக்கு ஆன்சர் எழுதினாலும் ஐ saw an English movie, ஒரு ஆன்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி பாருங்க. அதுல ஐ சப்ஜெக்ட், saw verb, an English movie தான் ஆப்ஜெக்ட். அப்ப இந்த an English movie வந்து வாட்க்கு தான் ஆன்சர். அப்ப இந்த வாட் தான் ஆப்ஜெக்ட். இப்ப புரியுதா? நீங்க இப்படி போனீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் எழுதி பார்த்து அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதி பார்த்து இந்த கொஸ்டின் வேர்டுக்கு வர்ற ஆன்சர் சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கா ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்து, அப்ப இந்த கொஸ்டின் வேர்டு சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா, அப்ப வேர்பை ஸ்பிளிட் பண்ணணுமா கூடாதா, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஓகே, வாட் டிட் யூ see? தட் இஸ் த கொஸ்டின். இப்ப நம்ம வந்து கிராமர் வந்து இப்படி ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு விஷயங்கள் நம்ம டீப்பா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இது எல்லாமே தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியுமான்னா இல்ல. ரைட்? உங்களுக்கு ஒரு நல்ல பிடிச்ச ஆன்சரா இருக்கும். பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத். யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். ரைட்? நான் கிராமர் சொல்லி தந்தாலும் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, இவ்வளவு படிச்சுட்டு தான் கிராமர் எல்லாம் படிச்சுட்டு தான் கரெக்டா பேச முடியும் எழுத முடியும்னு இல்லை. ஆனா எப்ப அப்படின்னா நீங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயன்மெண்ட்லயே இருந்தீங்கன்னா, உங்க ஆஃபீஸ்ல எல்லாருமே எப்பயுமே இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு ஒரு கட்டாயத்துல இருந்தீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்களாவே கரெக்டாவே கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஆன்சர்ஸ் ரிப்ளை சொல்லும் போதும் கரெக்டா சொல்லுவீங்க. இல்ல வேற ஒரு கண்ட்ரியில போய் இருந்தா அங்கே இங்கிலீஷ் தான் பேசணுங்கிற கட்டாயம் இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் உட்காந்து படிக்கணும்னு இல்லை. இந்த வாட், ஹூ, இது சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா, இது அட்வர்பா அட்ஜெக்டிவா, இது இங்க போடணுமா அங்க போடணுமான்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. பட் பிகாஸ் we are here and we are learning the language step by step, this is the best way and also the easiest way. ரைட்? நல்லா நீங்க தமிழோட வேற ரிலேட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு அது நல்லா புரியும். ஸோ தமிழ்ல சொல்ற இந்த விஷயத்த தான் இங்கிலீஷ்ல நம்ம இப்படி சொல்றோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலும் நல்லது. ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. Number 3. Oh dear, I spent a lot of money yesterday. Past tenseல இருக்குங்கிறத உடனே பாத்துறோம். What is the question word? Buy is the verb. இப்ப நம்ம அடுத்த ஆள் என்ன கேட்போம்? உடனே நிறைய காசு செலவழிச்சேன்னு சொன்னோம். என்ன வாங்கின? What did you buy? See, what did you see ன்னு பார்த்தோம்ல முந்தின கொஸ்டின்ல. What did you see மாதிரி இங்க what did you buy? நிறைய காசு செலவழிச்சேன்னா அப்படி என்ன வாங்கின அந்த மாதிரி தானே கேட்போம். What did you buy? ஸோ இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் கொஸ்டின் தான். இப்போ I bought clothes இப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த clothes வந்து வாட்டுக்கு ஆன்சரா வரும். I bought clothesல clothes என்னது? ஆப்ஜெக்ட் தான். ரைட்? வாட்டுக்கு தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாமா? We are all really hungry after our swim. Okay, who dash a sandwich? Want is the verb. நாங்க எல்லாருமே பசியா இருக்கிறோம். After our swim, swim போயிட்டு இந்த swim பாத்தீங்களா இந்த வேர்டு? இது என்ன part of speech? Definitely not a verb. Our swim இருக்கா? What is our? Possessive adjective. Adjectiveக்கு அப்புறம் என்ன வரும்? Noun தானே? அது தெரியும்ல நல்லா. அப்ப இந்த swim என்ன இங்க? Noun தான். ஸ்விம் வேர்பாவும் வரும்,
நீந்திர ஆக்ஷன். நீச்சல் அப்படின்னு சொல்லும் போது அது நவுனாவும் வரும். எல்லாம் ஸ்விம் போயிட்டு வந்துட்டு பசியா இருக்கிறோம். we are all really hungry after our swim. okay, who dash a sandwich? யாருக்கு சாண்ட்விச் வேணும்? அதான் கொஸ்டின். யாருக்கு சாண்ட்விச் வேணும்? I want a sandwich. we want அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த I we தான் சப்ஜெக்ட். அது whoக்கு ஆன்சர். இப்போ இங்கே who வந்து சப்ஜெக்டா இருக்கு. ஓகே, இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ் வேற. இப்போ வாண்ட்ஸ் போடணும். நல்ல கவனிங்க, இதுல 2-3 விஷயம் இருக்கு லேர்ன் பண்றதுக்கு. இது வந்து ப்ரெசன்ட் மோமெண்ட் தான். இந்த மோமெண்ட்ல தான் யாருக்கு வேணும்னு கேட்குறோம். இருந்தாலும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை போட்டுறக்கூடாது. ஏன்னா வாண்ட் வேர்புனால ஐஎன்ஜியில் போடாத வேர்ப்ஸில் வாண்ட் இருக்கிறதுனால ஹூ இஸ் வாண்டிங் அ சாண்ட்விச்னு கேட்கக்கூடாது. ஆனால் சில பேருக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கும், வாண்ட்னு போடாமல் வாண்ட்ஸ் தான் போடணுமான்னு. அஃப்கோர்ஸ் எஸ். ஹூ வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஜென்ரலாக கொஸ்டின் கேட்கும்போது ஹூ வாண்ட்ஸ், who likes அந்த மாதிரி தான் வரும். who wants a sandwich? ஆன்சர் வேணும்னா ப்ளூரல்ல இருக்கலாம். எங்களுக்கு வேணும், அவங்களுக்கு வேணும், we they அந்த மாதிரி ப்ளூரல்ல இருக்கலாம். அப்ப நீங்க ஆன்சர்ல வந்து we theyன்னு சொல்லும் போது want தான் போட போறோம். we want, they want எல்லாம் சொல்லும் போது. ஓகே, பட் கொஸ்டின்ல who wantsன்னு போடணும் கரெக்டா. ஸோ இங்கே வந்து does wantன்னு போட்டு பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா who தான் சப்ஜெக்ட். ரைட், ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். சரி, இது ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்க இந்த மாதிரி டீப்பா